Hi guys, welcome to Darkmans TV. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அயன் மேன் பார்ட் 2ஓட எக்ஸ்ப்ளனேஷன் தான். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இனி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, நோட்டிஃபிகேஷனுக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிருங்க. நம்ம சேனலோட இன்ஸ்டான்ட் ட்விட்டர் ஐடி லிங்காக டிஸ்கிரிப்ஷனில் இருக்க, ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிருங்க ஃபார் மோர் அப்டேட்ஸ். அயன் மேன் 2 அயன் மேன் 1 தொடர்ந்து நடக்கிற கதையில் ரொம்பவே சுவாரஸ்யமாக, ரொம்பவே விறுவிறுப்பாக, பயங்கர த்ரில்லராக, சூப்பராக கொண்டு போயிருப்பாங்க. அண்ட் டோனி ஸ்டார்க் எக்ஸ்ட்ராடினரியாக நடித்து அவெஞ்சர்ஸை லீட் பண்ணியிருப்பாங்க. அதுவும் நிக் ஃபியூரி கூட சேர்ந்து அந்த அயன் மேன் பார்ட் 2 தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனாக பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆக்சுவலாக நம்மளோட டோனி ஸ்டார்க் ஒரு மிகப்பெரிய சண்டையிலேருந்து மீழ்ந்து வந்ததுக்கப்புறம் நிறையா ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறார். இந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, நம்மளோட டோனி ஸ்டார்க் ஒரு டிவி இன்டர்வியூ கொடுக்குறாங்க. அந்த டிவி இன்டர்வியூ யார் பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னா நம்மளோட இவான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இவான் யாருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அவர் தான் அயன் மேன் 2ஓட வில்லன். ஓகேங்க, இவர் ஒரு மிஷின் கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா நம்மளோட அயன்மேனோட இன்ட்ரோ தான். அவர் எங்கே இன்ட்ரோ ஆகுறாரு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்டார்க் எக்ஸ்போவில் தான் இன்ட்ரோ ஆகுறாரு. அங்கே அவர் பேசிட்டு அப்புறம் போயிடுறாரு. அதுவும் மக்கள்கிட்ட ரொம்பவே பாப்புலாரிட்டியாக ஆயிடுறாரு ஸ்டார்க் எக்ஸ்போவில். ஓகே, நெக்ஸ்ட் நம்மளோட அயன்மேன் எங்கே போகிறாரு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா யூஎஸ்ஏல ஒரு மீட்டிங் நடக்குது. அங்கே நம்மளோட ஜஸ்டின் ஹேமரோட இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக ஜஸ்டின் ஹேமர் யார் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அவனும் அயன்மேன் மாதிரி ஒரு ஷூட்ஸ் எல்லாம் செய்கிறவன் தான், அந்த வெப்பன்ஸ் எல்லாம் செய்கிறவன் தான். ஸோ ஜஸ்டின் ஹேமர் மொக்கத்தனமாக ஒரு வெப்பன் செஞ்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்மளோட டோனி ஸ்டார்க் அதை போட்டு காமிக்கிறாரு. அங்கே டோனி ஸ்டார்க்கோட ஃப்ரெண்ட் ரோடியும் வராருங்க. அதுக்கப்புறமா தான் நம்மளோட இவான் வெப்பன் செஞ்சு முடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டோனி தன்னோட 4 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஷூட்ஸையும் காமிக்கிறாங்க. நெக்ஸ்ட் நம்மளோட பெப்பர் பார்ட்ஸ் வராங்க. அதுக்கப்புறம் பெப்பர் பார்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் நம்மளோட டோனி ஸ்டார்க்கும் பெப்பர் பார்ட்ஸும் பேசுகிறாங்க. என்ன பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நீ ஜஸ்டின் இந்த மாதிரியெல்லாம் பண்ணியிருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேசுகிறாங்க. அதுக்கப்புறமா நம்மளோட டோனி ஸ்டார்க் இதெல்லாம் உனக்கு தேவையில்லை, நீ இப்போதைக்கு நம்மளோட கம்பெனியோட சிஇஓ ஆயிரு அப்படின்னு சொல்லி அப்பாயின்ட் பண்ணிடுறாங்க. அதை கேட்டோன்னே பெப்பர் பார்ட்ஸுக்கு ரொம்பவே ஹாப்பி ஆகிடுறாங்க. அதுக்கப்புறமா 2 பேரும் லவ் பண்ணவும் ஆரம்பிச்சிடறாங்க. அப்போ தான் நம்மளோட இவனை திரும்பவும் காமிக்கிறாங்க. என்னடா இவனை திரும்பவும் காமிக்கிறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அவனுக்கு ஒரு பாஸ்போர்ட் அண்ட் டிக்கெட் வருது. என்ன பாஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆவலாக இருக்கா. அதாவது என்ன பாஸ்போர்ட் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா அது F1 போகிறதுக்கான பாஸ்போர்ட் அண்ட் டிக்கெட். ஆக்சுவலாக F1 ரேஸ் நம்ம டோனி ஸ்டார்க் ஊரில் நடக்குது. அந்த F1 ரேஸில் டோனி ஸ்டார்க்கும் கலந்துக்கிறாரு. ஸோ அதுக்கான பாஸ்போர்ட் அண்ட் டிக்கெட் தான் அவனுக்கும் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு நம்மளோட நெட்டேலா ரஷ்மனோட இன்ட்ரோடக்ஷன் தான் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அவங்களோட இன்ட்ரோடக்ஷன் நம்மளோட ஹாப்பி ஹோகனும் டோனி ஸ்டார்க்கும் பாக்ஸிங் பண்ணிட்டு இருக்காங்க, அதாவது கிக் பாக்ஸிங் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ரஷ்மன் நம்மளோட டோனி ஸ்டார்க்கிட்ட இன்ட்ரோ கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஹாப்பி ஹோகனும் ரஷ்மனும் சண்டை போடுறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டு 2 பேரும் சண்டை போடுறாங்க. நம்மளோட ஹாப்பி ஹோகனை ரஷ்மன் ரொம்பவே கேவலமாக தோக்கடிச்சிடுறாங்க. அதுவும் ஒரு சூப்பராக இருக்கும் அந்த ஃபைட். ஆக்சுவலாக எப்படி அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பொண்ணு இந்த மாதிரி ஃபைட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டோனி ஸ்டார்க்கு ஒரு வித்தியாசமாக ஒரு ஆச்சரியமாக பார்க்குறாரு. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்மளோட ரேஸ் ஸ்டார்ட் ஆகுதுங்க. அங்கே நம்மளோட டோனி ஸ்டார்க்கு வராரு. டோனி ஸ்டார்க் அவரோட பேரில் ஓடுற கார் கம்பெனியில் அவரே ரேஸ் ஓட்டதான் போகிறாங்க. ஆக்சுவலாக இது ரொம்பவே சர்ப்ரைசிங்காக இருக்குது எல்லா ஆடியன்ஸ்க்கும். அண்ட் ஆல்சோ அவரோட ஆடியன்ஸ், அதாவது அவரோட ஃபேன்ஸுக்கு ரொம்ப ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்குது. அதுக்கப்புறமா நம்மளோட பிஏ ரஷ்மனும் வராங்க. ஜஸ்டினும் அங்கே இருக்காங்க. எல்லாருமே டோனி ஸ்டார்க்கோட ரேஸுக்கு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, டோனி ஸ்டார்க் வண்டி எடுத்துகிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ திடீர்னு ஒருத்தன் நடுவில் யாரோ வரான். யார் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட இவன் தான். அவனோட மிஷின் ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது. அண்ட் ஆல்சோ அவனோட கையில் 2 ஒரு பொருள் தான் வச்சுருக்கான். அதை வச்சு ஒரு ஒயர் மாதிரி க்ரியேட் பண்ணி எல்லாத்தையும் அடின்னு அடிக்கிறான். அந்த கார்ஸை எல்லாம் வெட்டுறான். இந்த இதை பார்க்கும்போது ரொம்பவே புதுசாக இருக்கும். அங்கே நம்மளோட ஹாப்பி ஹோகன் நம்ம அயன்மேனோட சூட்டை எடுத்துக்கிட்டு அயன்மேனுக்கு கொண்டு கொடுத்ததுக்கப்புறம் நம்மளோட இவனை அரெஸ்ட் பண்ணுவாங்க. அங்கே தான் அயன்மேனுக்கு ரொம்பவே பாப்புலாரிட்டி கிடைக்கும். அண்ட் ஆல்சோ ஆப்போசிஷனும் கிடைக்கும். நெக்ஸ்ட் நம்மளோட டோனி ஸ்டார்க் இவனை மீட் பண்ணுறதுக்காக ஜெயிலுக்கு வராங்க. அண்ட் 2 பேரும் பேசுகிறாங்க. அங்கே நம்மளோட டோனி ஸ்டார்க்கு நிறையா கேள்விகள் அண்ட் பதில்கள் கிடைக்குது. அதுக்கப்புறமா நியூஸில் டோனி ஸ்டார்க்கோட ஷூட் ரொம்பவே தப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை பற்றி நம்மளோட பெப்பர் பார்ட்ஸும் டோனி ஸ்டார்க்கும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி பெப்பர் பார்ட்ஸ் டோனி ஸ்டார்க்கு சொல்கிறாங்க. பட் டோனி ஸ்டார்க் இதை விடுறதா இல்லை. அப்போ தாங்க நம்மளோட ஜஸ்டினும் இவனும் கை கோர்க்கிற சமயம். ஆக்சுவலாக அவங்க 2 பேரும் டோனி ஸ்டார்க்கை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு நம்மளோட ஜஸ்டின் இவானை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு, அதாவது அவரோட இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே போயிட்டு இவானுக்கு ஜஸ்டின் செஞ்சு வச்சிருக்க சூட்ஸ் எல்லாம் காமிக்கிறாரு. அண்ட் ஆல்சோ அதெல்லாம் பார்க்குறாங்க இவான். ஓகே, நெக்ஸ்ட் நம்மளோட டோனி ஸ்டார்க் ஒரு பார்ட்டி ஆர்கனைஸ் பண்ணுறாரு அவரோட பர்த்டேக்கு. அண்ட் அது ரஷ்மேன் கிட்ட இது தேவையா இல்லையான்னு கேட்குறாங்க. ரஷ்மேனும் இது தேவையில்லைங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் டோனி ஸ்டார்க் அதுலேருந்து
பேக் அடிக்கிற மாதிரி தெரில. அண்ட் அந்த பார்ட்டியில் வெறித்தனமாக ஜாலி என்ஜாய் பண்ணுறாருங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பார்ட்டியில் டோனி ஸ்டார்க் பயங்கரமாக குடிச்சிட்றாரு. அப்போ தான் ரோடி வராரு. ரோடி வந்து இந்த மாதிரி வேண்டாம், டோனி ஸ்டார்க்கை வந்து கண்ட்ரோல் பண்ணுங்க, பிகாஸ் அவன் ஷூட்டில் வேறு இருக்கான், மக்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க, மேபி அது ஆபத்தாக கூட முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் டோனி ஸ்டார்க் கேட்குற மாதிரி இல்லை. ஸோ நம்மளோட ரோடியும் டோனி ஸ்டார்க்கோட ஆஃபீஸுக்கு போய் அவரோட ஷூட் வேற ஒரு ஷூட்டை எடுத்து போட்டுக்கிட்டு 2 பேரும் சண்டை போடுறாங்க. ஆக்சுவலாக நம்மளோட ரோடி டோனி ஸ்டார்க்கை தடுத்து நெடுக்கிறதுக்காக பார்க்குறாங்க. பட் டோனி ஸ்டார்க் போதையில் இருக்கங்காட்டி ரோடி ஆப்போஸ் பண்ணி சண்டை போட்டு அந்த இடமே பிளாஸ்ட் ஆகுது. அண்டு ரோடி அந்த மிலிட்ரி ஷூட்டோட தப்பிச்சு அங்கே மிலிட்ரி பேஸுக்கு வந்துடுறாங்க. ஓகே, நம்மளோட டோனி ஸ்டார்க் நெக்ஸ்ட் டே டோனட் இதில் சாப்பிட்டுட்டு இருக்காங்க, அதாவது டோனட் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அங்கே நிக் ஃபியூரியும் ரஷ்மேனும் வராங்க. வந்துட்டு ஷீல்டை பற்றி நிறையா விஷயம் சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ நிக் ஃபியூரி ஷீல்டுக்கான இன்ட்ரோவும் கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் நிக் ஃபியூரி டோனி ஸ்டார்க்கு கிட்ட இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாரு. என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஆக்சுவலாக டோனி ஸ்டார்க்கு அந்த பெலாடியம் வச்சுருக்கங்காட்டி அவரோட ஸ்கின்ல வந்து நிறையா ப்ராப்ளம்ஸ் வர ஆரம்பிக்குது. அதை பார்த்தோன்னே நான் உங்களுக்கு இன்னொரு எலமெண்ட் எனக்கு தெரியும், அதை யூஸ் பண்ணால் நீ வந்து ரிக்கவர் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி நிக் ஃபியூரி டோனி ஸ்டார்க்கு கிட்ட சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. அப்போ தான் நம்மளோட ஜஸ்டின் வந்து ஒரு பேர்ட் கொண்டுட்டு இவான் கிட்ட வராங்க. இவான் கிட்ட வந்துட்டு என்னடா இது, நீ வந்து சூட் செய்ய சொன்னால் ரோபோட் செஞ்சு வச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி இவானும் ஜஸ்டினும் சண்டை போடுறாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஜஸ்டின் வந்து இவானை ஷூட் தான் செய்ய சொல்லியிருப்பான். பட் இவான் வந்து ரோபோட் மாதிரி செஞ்சு வச்சுருப்பான். அண்ட் அதுக்கு பேர் ட்ரோன் அப்படின்னு சொல்லியும் வச்சுருப்பான். நெக்ஸ்ட்டு நம்மளோட ரோடி வந்து இந்த ஷூட்டை நம்ம எக்ஸ்போவில் காமிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணுறாரு. அதாவது அயன்மேன் கிட்டேருந்து தூக்கிட்டு வந்த ரோடி கொண்டு வந்த ஷூட்டை எக்ஸ்போவில் காமிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அப்போ தான் நிக் ஃபியூரியும் டோனி ஸ்டார்க்கும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நிக் ஃபியூரி டோனி ஸ்டார்க்கு ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துட்டு போயிடுறாரு. நெக்ஸ்ட்டு நம்மளோட ரோடி அந்த அயன்மேன், அதாவது வேற ஒரு அயன்மேன் ஷூட்டை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ஓப்பன் பண்ணி என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நம்மளோட ஜஸ்டின் கிட்டையும் காமிக்கிறாங்க. அண்ட் ஆல்சோ சில வெப்பன்ஸை அதில் ஆட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியும் பிளான் பண்ணுறாங்க. ஓகே, நம்மளோட டோனி இப்போ அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணோடனே நிறைய கேசட்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து தன்னோட அப்பாவோட வீடியோஸாக இருக்குது. அதையெல்லாம் டோனி ஸ்டார்க் பார்க்குறாங்க. அதுக்கப்புறமா டோனி ஸ்டார்க் நம்மளோட பெப்பர் பாட்ஸை பார்க்க வராங்க. பார்க்க வந்ததுக்கப்புறம் அங்கே வந்து அவங்க அப்பா காமிச்ச வீடியோவில் இருக்க ஒரு மேப் இருக்குது. ஓகே, இந்த மேப்பை நம்ம எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட டோனி ஸ்டார்க் அந்த மேப்பை தன்னோட வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து அதில் தேட ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் ஆல்சோ அந்த மேப்பில் வந்து ஒரு மிகப்பெரிய விஷயத்த அவங்க அப்பா ஒழிச்சு வச்சுட்டு போயிருக்காரு. அது என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு புது எலமெண்ட்டை உருவாக்குறதுக்காக அவங்க அப்பா 20 வருஷத்துக்கு முன்னாடியே நம்மளோட டோனி ஸ்டார்க்கு அமைச்சு கொடுத்துட்டு போயிருக்காரு. அண்ட் நம்மளோட டோனி ஸ்டார்க் அந்த எலமெண்ட்டை உருவாக்கிடுறாருங்க. அதாவது ஒரு புது எலமெண்ட்டை இந்த உலகத்துக்கே உருவாக்கி தன்னோட ஹார்ட் இருக்க இடத்துல, அதாவது பெலேடியமுக்கு பதிலாக அதை வைக்கிறாரு. நெக்ஸ்ட் ஜஸ்டின் இவான் கிட்ட அவனோட ப்ரெசன்டேஷனை பார்க்கறதுக்காக வராங்க. அண்ட் ஆல்சோ அது ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஜஸ்டின் இதை எக்ஸ்போவில் காமிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுறாங்க. அப்போ தான் நம்மளோட இவான் டோனி ஸ்டார்க்கை கூப்பிட்டு ரொம்பவே வார்ன் பண்ணுறான். அதுக்கப்புறம் டோனி ஸ்டார்க் இவான் வந்து ஏதோ பிரச்சனை பண்ண போனோம் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு அந்த எக்ஸ்போக்கு பெலேடியமுக்கு பதிலாக அவர் கண்டுபிடிச்ச புது எலமெண்ட்டோட போகிறாரு. அந்த எக்ஸ்போவில் ஜஸ்டின் என்ன பண்ணுறாருன்னா, அங்கே இருக்க ட்ரோன்ஸ் எல்லாத்தையும் நிற்க வச்சுட்டு அண்ட் ஆல்சோ ரோடியும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. நம்மளோட மிலிட்ரி பேஸ் இப்படி தான் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி. அப்போ டோனி ஸ்டார்க் அங்கே வராங்க. டோனி ஸ்டார்க் அங்கே வரும்போது நம்மளோட இவான் வந்து ஒரு இடத்துல இருந்து எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி டோனி ஸ்டார்க்கு ஆப்போசிட்டாக அந்த ட்ரோனு, அதுக்கப்புறம் ரோடியோட ஷூட் எல்லாத்தையுமே மாற்றி விட்டுறாங்க. ஸோ டோனி ஸ்டார்க்கு அந்த ட்ரோன் எல்லாமே துரத்திக்கிட்டு இருக்கு. அந்த சீன் உண்மையாலுமே சூப்பராக இருக்கும். பிகாஸ் பறந்துக்கிட்டே சண்டை போடுற மாதிரி இருக்கும். டோனி ஸ்டார்க்கு தப்பிச்சு போயிட்டு இருக்காரு. அப்போ தான் நம்மளோட நெட்டிலா ரஷ்மேன் வந்து ஜஸ்டின் கிட்ட சண்டை போட்டு கேட்பாங்க, யார் இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது அப்படின்னு கேட்டோன்னே இவான் அப்படின்னு சொன்னோடனே நம்மளோட நெட்டிலா வந்து இவானை தேடி கிளம்பிடுவாங்க ஹாப்பி ஹோகன் கிட்ட. அப்போதான் நம்மளோட பெப்பர் பாட்ஸ் வந்து போலீஸை கூப்பிட்டு இன்ஃபார்மும் பண்ணிடுவாங்க, இந்த மாதிரி ஜஸ்டின் வந்து தப்பு பண்ணிட்டு இருக்கான்னு. ஓகே, இப்போ ரோடினால வந்து நம்மளோட அயன்மேனை கண்ட்ரோல் பண்ண முடியல, அதாவது அவன் வச்சிருக்க ஷூட்டை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. அண்ட் அயன்மேனும் ரோடியோ சண்டை போடுற மாதிரி சீன்ஸ் எல்லாம் நிறைய வருது. அண்டு நம்மளோட நெட்டிலா வந்து இந்த இடத்துக்கு வந்துட்டாங்க, அதாவது நம்மளோட இவான் இருக்க இடத்துக்கு வந்துட்டாங்க. வந்து அங்கே இருக்க சோல்ஜர்ஸ் எல்லாம் அடிச்சு போட்டுட்டு எப்படியோ கஷ்டப்பட்டு ரோடியோட ஷூட்டை சரி பண்ணிடுறாங்க. அப்போதான் நம்ம இவன் அங்கேருந்து தப்பிச்சு போயிடுறாரு. அவர் ஒரு புது ஷூட் ரெடி பண்ணி வச்சிருக்காரு, அதோட அங்கே தப்பிச்சு போயிடுறாரு. அங்கே நம்மளோட ரோடியை அயன்மேனும் சேர்ந்து ட்ரோன்ஸ் எல்லாத்தையும் காலி பண்ணுறாங்க. காலி பண்ணதுக்கப்புறம் நம்மளோட இவானோட மாசான என்ட்ரி, அந்த ஷூட்டில் வந்து ஒரு புல்லட் பட்டா கூட அது செதற மாட்டேங்குது. அண்ட் அந்த ஷூட் ரொம்பவே பக்காவாக இருக்குது, வெறித்தனமாக இருக்குது. அப்போ தான் அயன்மேனும் ரோடியும் ஒன்று பிளான் பண்ணி அந்த ஷூட்டையே வெடிக்க வைக்கிறாங்க. வெடிக்க வச்சதுக்கப்புறம் எல்லா ட்ரோன் எல்லா ஷூட்லேயும் வந்து ரெட் கலர் லைட் எரிய ஆரம்பிக்குது. அப்புறம் தான் அயன்மேனுக்கு புரிய வருது, ஓ இதெல்லாம் பாமா மாற்றி வச்சிருக்கான் அப்படிங்கிற மாதிரி. அண்ட் ரோடி அங்கேருந்து எஸ்கேப் ஆகிற அயன்மேனுக்கு வந்து பெப்பர் பாட்ஸ் இங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஞாபகத்துக்கு வருது. அண்ட் பெப்பர் பாட்ஸை இங்கே வந்து அயன்மேன் காப்பாற்றிட்டு போகிறாரு. அதே டைமில் ஜஸ்டினை அரெஸ்ட்டும் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் தாங்க நம்மளோட அவெஞ்சர்ஸோட ஷீட்டை காமிக்கிறாங்க. அந்த அவெஞ்சர்ஸ் இனிஷியேட்டிவ்னு சொல்லிட்டு நிக் ஃபியூரி ஒரு ஷீட்டை காமிக்கிறாரு. அதுக்கப்புறமா நம்மளோட டோனி ஸ்டார்க்கு அவார்டும் கிடைக்குது. ஓகே,
இவ்வளோதானா நம்மளோட மார்வல்ஸ் அப்படின்னு சொன்னால் அந்த படத்தோட எண்டிங்கில் இன்னொரு லீட் கொடுக்குறாங்க. ஒருத்தன் வந்து காரில் வரான், வந்துட்டு ஒரு இடத்துல குழியாக இருக்குது. என்னடா இது குழியாக இருக்கேன்னு பார்க்கும்போது அதுக்கு சென்டரில் ஒரு ஹேமர் இருக்குது. அந்த ஹேமரோட அந்த படத்தை முடிக்கிறாங்க. இது சொன்ன உடனே தெரிஞ்சிருக்கும் இது யாரோட ஹேமர்னு. அது வந்து தாரோட ஹேமர் தான். ஏன்னா நம்மளோட ஆர்டர் படி தான் நம்ம போயிட்டு இருக்கோம். அண்ட் ஆல்சோ நம்மளோட தார் வீடியோக்காகவும் கேப்டன் அமெரிக்கா வீடியோக்காகவும் வெயிட் பண்ணுங்கள் அண்ட் லைஃபை என்ஜாய் பண்ணுங்கள். ஸ்டே கனெக்டட் வித் டார்க்மென்ஸ் டிவி.